Welcome to Success Max Summer Speak. Hi students, இன்னைக்கு exercise 2.7ல 6th sum பாருங்க. If z equal to x plus iy and argument of z minus I divided by z plus 2 equal to pi by 4. Show that சொல்லி இந்த equations கொடுத்துருக்காங்க. இப்போ z ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, x plus iy. இங்கே இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. z minus I divided by z plus 2. இப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2. இப்போ இதை நம்ம ரியல் பார்ட்டு 5 இமேஜினரி பார்ட்டு தனியாக எழுதிக்கலாம் பாருங்கள். எக்ஸு ப்ளஸ் இங்கே ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஐன்னு வரும். அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஐ, இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1. ஸோ இது ரெண்டுலேயுமே ஐயை நான் காமனாக எடுத்துடுறேன் அப்படின்னாக்கா இங்கே ஒய் இது வந்து 1 டைம் ஐ இருக்குன்றதால -1. இங்கே இதில் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்றது ரியல் பார்ட்டு இன்ட்டு ஐஒய். இப்போ இப்படி இருக்குன்னாக்கா இதனுடைய கான்ஜுகேட் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த ஐஒய் அதை வந்து நம்ம நெகட்டிவில் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஐஒய். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண பாருங்க. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்ற கான்செப்ட். அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு பி ஸ்கொயர் அப்படின்னும்போது இங்கே ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எக்ஸால் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸால் இந்த எக்ஸு 2 மைனஸ் ஐஒய். எக்ஸால் ஃபஸ்ட்டு பெருக்குனீங்களா என்ன வரும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஐஎக்ஸ்ஒய். நெக்ஸ்ட்டு இந்த ஐஒய்யால் இந்த 3 டேர்ம், இந்த ஐஒய்யால் அந்த 3 டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்களா என்ன கிடைக்கும், ஐஎக்ஸ்ஒய். நெக்ஸ்ட்டு ஐஒய் இன்ட்டு 2 அப்படின்னும்பொழுது ஐ2ஒய்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஐஒய் இங்கே மைனஸ் ஐஒய் அப்படின்னா மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ஐயால் இந்த 3 டேர்ம் அப்படின்னாக்கா மைனஸ் ஐஎக்ஸு மைனஸ் 2ஐ. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஐ ஸ்கொயர் ஒய்னு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஐஒய் அப்படின்னும்போது இங்கே மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஐஒய்க்கும் மைனஸ் எக்ஸ் ஐஒய்க்கும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் ஐ2ஒய். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஐஎக்ஸு மைனஸ் 2i. இந்த இடத்துல ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒய்னு கிடைக்கும். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ்ன்னும்போது இங்கே ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இதில் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக எழுதிக்கலாம். அங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. இதில் இன்னும் ரியல் பார்ட் என்ன இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். இது ரியல் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐயை நான் காமனாக எடுத்துடுறேன் அப்படின்னாக்கா இதில் பாருங்கள், இங்கே ஒரு 2y இருக்கா, இதில் வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட்டு வந்து -x, இதில் இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து -2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதனுடைய வேல்யூ வந்து 5/4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா tan இன்வர்ஸ் ஆஃப் y by xன்னு எழுதலாம். y by x equal to 5/4. இந்த y by x அப்படின்னாக்கா இது ரியல் பார்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுவோம், இமேஜினரி பார்ட்டு ஒய்ன்னு எழுதுவோம். ஸோ இந்த இமேஜினரி பார்ட்டு இங்கே y அப்படின்னாக்கா இங்கே என்ன இருக்குது, இங்கே 2y மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 டிவைடட் பை இமேஜினரி பார்ட் எழுதிட்டோம், டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னும்போது இங்கே எக்ஸுக்குரியது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். இது ஒய் பை எக்ஸு, இது என்ன எழுதலாம், tan இன்வர்ஸ்னு எழுதலாம். ஈக்குவல் டு இங்கே 5/4. tan இன்வர்ஸ் ஆப்போசிட் எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா டேன்னு மாறும். இங்கே 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு tan 5/4. tan 5/4னாக்கா tan 45 டிகிரின்னு அர்த்தம். tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ நாங்கள் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1. இது ஆப்போசிட்டில் இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன வரும், மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்படின்னா அங்கே 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். இது எல்லாத்தையும் நான் ஒரே சைடே கொண்டு வரேன். இது எல்லாத்தையுமே ஒரே சைடே கொண்டு வரோம் அப்படின்னாக்க இது ஆப்போசிட்டில் வந்துன்னா என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். இப்போ இதை எல்லாத்தையும் எழுதிக்கலாம். இப்போ ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, இங்கே ஒரு y, இங்கே ஒரு 2y அப்படின்னும்போது என்ன வரும்? இங்கே 3yன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. எப்பயுமே ஃபஸ்ட் டேர்ம் வந்து நெகட்டிவில் இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம்? நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னாக்க இங்கே எக்ஸ் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் 3x, இங்கே மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.